மற்றவர்கள் நம்முடைய குறையை சுட்டிக்காட்டுகிற போது நாம் அவர்கள் மீது கோபப்படுகிறோம். நம்முடைய தன்மானம் சிதைக்கப்பட்டதாக உணர்கிறோம். அதனால் அறிவு மழுங்கி எதையும் சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறது. உலகில் உள்ள அனைவருமே மூடர்கள் அல்லர். அவர்கள் கூறும் கருத்திலும் கூட சில நேரங்களில் உண்மை இருக்கக்கூடும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு தோன்றாத கருத்தை அவர் வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் எடுத்து கூறினாலாம். ஒருமுறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அந்த கணப்பு சட்டியின் அருகில் உட்கார்ந்து தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். கணப்பு சட்டினா உங்களுக்கு தெரியும், குளிர்காலத்துல மண் சட்டியில தீய மூட்டி அந்த இதமான வெப்பத்துல தன்னுடைய வேலைகளை செய்யறது. அப்படி ஒரு நாள் அவர் படித்து கொண்டிருந்தார். திடீர்னு வெப்பம் அதிகமாக இருப்பதாக உணர்ந்தார். உடனே தன்னுடைய பணிப்பெண்ணை கூப்பிட்டு, ஏம்மா அந்த கணப்பு சட்டியை அங்கிட்டு நகர்த்தி வை அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த அம்மா, ஏங்கய்யா கணப்பு சட்டிய நகர்த்தி வச்சுக்கிட்டு, நீங்க வேணும்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எனவே சாதாரண மக்கள் கூட சில சமயங்களில் நல்ல கருத்துக்களை கூறி விடுவதும் உண்டு. அவர்கள் சாதாரண மக்கள் தானே என்று அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளினால் நட்டம் அவர்களுக்கல்ல, நமக்குத்தான். உலகில் உயரம் தொட்டவர்களை, உயர்ந்தவர்களை அகங்காரம் கொண்டவர்களாக பலரும் நினைக்கிறார்கள். அகங்காரம் இல்லாமல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதன் உண்மை பொருளை உணர்கிறவர்களே உலகில் சிகரம் தொட்டவர்கள், வெற்றி இலக்கை அடைந்தவர்கள்.